ஹலோ மக்களே, ஜூன் 20ஆம் தேதியோட அவள் வர்பால சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கிட்ட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கையொலி சீரியலும் மேக்கா சந்தேஷம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் பாருங்க. இங்க இன்னைக்கு ரொம்ப பரபரப்பான கட்டம் என்னன்னா, மித்ராவோட அந்த ட்ரீம் ப்ராஜெக்ட், அவர் இத்தனை வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததே அந்த ப்ராஜெக்ட் அடையணுங்கிறதுக்காண்டி தான். அதுக்கு மித்ராக்கு போட்டியா நம்ம அர்ஜுனும் வராரு. அர்ஜுன் வர்சஸ் மித்ரா. இந்த ப்ராஜெக்ட் அந்த ஜெயமார் அவரோட ப்ராஜெக்ட். இது மித்ராவோட கனவு, பல வருட கனவு இப்ப நிறைவாக போகுது. இது யாருக்கு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் ஜெயமாரோடது நம்ம மித்ராக்கு கிடைக்குமா இல்ல அர்ஜுனுக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது யாருக்கு கிடைச்சதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க ஜெயமார் இந்தியாவுக்கு வராரு. அதாவது அவர் இந்தியாவுக்கு வர்றது யாருக்குமே தெரியக்கூடாது, ரொம்ப சீக்ரெட்டா இருக்கணும், வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே பெரிய செலிபிரிட்டி லெவல்ல இருக்கிறவர். அவரோட ப்ராஜெக்ட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போட்டி போடுற எல்லாருமே, பிசினஸ் மேக்னெட் எல்லாருமே ஜெயமார் ப்ராஜெக்ட்ல ஒரு வாட்டியாவது வேலை செய்ய மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறவங்க தான் எல்லாரும். அவரோட ப்ராஜெக்ட் மட்டும் கிடைச்சதுன்னா வாழ்க்கையே சக்சஸ் ஆன மாதிரின்னு எல்லாரும் கனவு கண்டுட்டு இருப்பாங்க. அது நம்ம மித்ராக்கும் பெரிய கனவே அதுதான். சின்ன வயசுல இருந்து அந்த ஜெயமார் ப்ராஜெக்ட் எப்படியாவது இவருக்கு கிடைக்கணும் தான். அதுக்காக தான் இவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருப்பாரு. ஜெயமார் அந்த பேப்பர்ல அந்த நியூஸ் பார்த்திருப்பாரு. ஜெயமாரோட செக்ரட்டரி என்ன பண்ணிருப்பாரு, இந்த மாதிரி நாங்க இந்தியாவுக்கு வரோம், அதனால இந்தியால இந்த நாள்ல பிசினஸ் மேக்னெட்ல கலந்துக்கோங்க, நாங்க ஜெயமார் ப்ராஜெக்டா நாங்க யாருக்கு கொடுக்கணும் என்ன டிசைட் பண்ணல, நீங்க போட்டி போடலாங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த நியூஸை பார்த்துதான் பேப்பர்ல கொடுத்தனாலதான் நம்ம மித்ராவும் அர்ஜுனுமே இப்ப ஜெயமார் ஆபீஸ்க்கு வந்திருப்பாங்க. இவருக்கு அந்த நியூஸை படிச்ச உடனே நம்ம ஜெயமாருக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். செக்ரட்டரியை பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கி விட்டுருவாரு. யார்கிட்ட கேட்டு நீ நியூஸ் போட்ட, நான் இந்தியா வரதே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நீ பாரு ஊருக்கே இப்ப தண்டரா போட்டு வச்சிருக்க, பேப்பர் எல்லாம் உன்னை யாரும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண சொன்னா, இது யாரோ கண்டிப்பா நான் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அவங்களுக்கு தானே கொடுக்கணும், இது கஷ்டப்பட்டு யாரு உழைச்சு மேல வராங்களோ அவங்களுக்கு தான் குடிக்கணும், ஆனா இப்ப வர்றவங்க எல்லாம் அவங்க அப்பா காலத்துல இருந்து பணக்காரவங்க இருந்தவங்க தான், அவங்களுக்கு எப்படி இந்த ப்ராஜெக்டோட அருமை தெரியும், என்கிட்ட கேட்காம எப்படி நீயே முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த செக்ரட்டரி போட்டு ஜெயமார் கிளின்னு கிளிக்கிறாரு. இந்த ஜெயமாருக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு 3 காரு, பின்னாடி ஒரு 3 காரு, பெரிய பொலிட்டீஷியன் கணக்காவதான் வராரு நம்ம ஜெயமார். அப்படியே ஹீரோ மாதிரி முன்னாடி 3 காரு பின்னாடி 3 காரு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இவர் உடனே நம்ம வண்டியை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி பிடிச்சி முதல்ல கிளின்னு கிழிச்சிட்டாரு. நான் இங்க வந்தது நிம்மதியா இருக்கணும், பழசெல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக தான், ஆனா நீ எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துற மாதிரி இப்ப எல்லாரும் இப்ப ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாம் ஒன்னால்தான், சரி முதல்ல காரை நிப்பாட்டிங்கன்னு சொல்லி ஜெயமார் காரை விட்டு இறங்குறாரு. சார் சாரி சார் மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி இந்த ஒரு வாட்டி உன்னை மன்னிக்கிறேன், இனிமேல் என்கிட்ட கேட்காம இந்த முடிவு நீயா எடுக்காத, முதல்ல பேப்பர்ல இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டு அந்த நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிறாரு செக்ரட்டரியா. அதுக்கு அடுத்து சரி எனக்கு கொஞ்ச நேரம் மன நிம்மதியா இருக்கணும், நான் கொஞ்ச நேரம் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரேன், தயவு செஞ்சு நீங்க என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆபீஸ்க்கு போங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த செக்ரட்டரி காரு முன்னாடி 3 காரு பின்னாடி 3 காரு எல்லாமே ஆபீஸ்க்கு போயிடுது. நம்ம ஜெயமார் நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல பார்த்தா நம்ம லக்ஷ்மி அப்பதான் ஆட்டோல வராங்க. அங்கதான் பெரிய ட்விஸ்டே நடக்குது. இவர் ஆட்டோல லிஃப்ட் கேட்கிறாரு நம்ம ஜெயமார். உடனே உள்ள பார்த்தா லக்ஷ்மி இருக்கிறாங்க. இது அந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாரு, சார் உள்ள ஆல்ரெடி பேசஞ்சர் இருக்காங்க, நீங்க வேற ஆட்டோ பாத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம லக்ஷ்மிக்கு தான் பறந்த மனசாச்சே, நான் இருந்தா என்ன, நான் ஒருத்தி தானே இருக்கிறேன், அவங்க ஒருத்தங்க தானே இருக்கிறாங்க, நம்ம கூட கூட்டிட்டு போலாம், அவங்க எங்க இறங்கணுமா இறங்கிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையா நீங்களும் உள்ள வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்க. ஜெயமாரும் உள்ள ஏறி உட்கார்றாரு. அவருக்கு பார்த்தா பெரிய ஷாக்கு. ஏன்னா ஜெயமார் ஜெயமாரோட பொண்ணு உரிச்சு வச்சிருக்காங்க நம்ம லக்ஷ்மி. அப்படியே நம்ம லக்ஷ்மி ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு தலையெல்லாம் விரிச்சுட்டு ரொம்ப மாடர்னா ஒரு இங்கிலீஷ் பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கும். நம்ம லக்ஷ்மி ரொம்ப சாந்த ஸ்வரூபினியா சேலையெல்லாம் கட்டிட்டு தலையெல்லாம் பின்னி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஜெயமார் பொண்ணும் நல்ல இங்கிலீஷ் பேசிட்டு மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்பவே கிளாஸியா இருக்கிறவங்க நம்ம ஜெயமார் பொண்ணு. அவங்களுக்கு பார்த்தோன்னே அப்படியே அவரோட வாலெட் எடுத்து பாக்குறாரு. அதுல அவங்களோட பொண்ணோட போட்டோ இருக்கு. அப்படியே பார்த்தா லக்ஷ்மியோட முகம் அதுல அப்படியே இருக்கு. இவர் அந்த ஷாக்ல இருந்து மீண்டு வரவே இல்லை. உடனே அதுக்கடுத்து லக்ஷ்மி கிட்ட பேசுறாரு, நீ யாருமா, நீங்க எங்க போகணும் அப்படின்னு கேக்குறேன். நான் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தான் சார் போகணும், நீங்க எங்க போகணும் அப்படின்னு கேக்குறேன். நானும் கோயிலுக்கு தாமா போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஜெயமார் எதுக்கு சொல்றாருன்னா இன்னைக்கு அவரோட பொண்ணோட பிறந்த நாள். ஆனா அவங்க பொண்ணும் கோமால இருக்கிறாங்க, அவங்க இன்னும் மீண்டு வரவே இல்லை. ஆனா அவங்க பொண்ணு ரூபத்துல அப்படியே அவங்க பொண்ணு பிறந்த நாள் அன்னைக்கு அப்படியே அவங்க பொண்ணு மாதிரியே ஒருத்தங்களை பார்த்தது ஜெயமாருக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சியா இருக்கு நம்ம ஜெயமாருக்கு.
உடனே கோயில்கிட்டயும் வந்து இறங்கிடுறாங்க. கோயிலுக்குள்ள வந்து முதல்ல காசை வந்து இவங்க கொடுத்துடுறாங்க. ஆட்டோக்கு காசை வந்து நம்ம லட்சுமி கொடுத்துடுறாங்க. ஜெயமார் கொடுக்குறாரு. இல்ல முதல்ல இந்த ஆட்டோல ஏறினது நான் தான், அதனால நான் தான் கொடுக்கணும். இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்க கொடுத்தா நான் கொடுத்தா நானே கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையா காசும் கொடுத்துட்டு சரி வாங்க நம்ம வாங்க சார் நம்ம கோயிலுக்குள்ள போகலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்க பொண்ணோட பிறந்தனால ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா போயிட்டு இருக்காங்க. ஆனா லட்சுமிக்கு வந்து உண்மை தெரியாது, அதாவது அவங்க பொண்ணு கோமால இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்னோட பிறந்த நாள்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இவங்க அப்படியே கோயிலுக்குள்ள வந்துட்டு அர்ச்சனை பண்றதுக்கு இவங்க அந்த அர்ச்சனை தட்டை கொடுக்குறாங்க. நம்ம லட்சுமி யாருக்குமா அர்ச்சனை பண்ணணும்னு கேக்குறாரு நம்ம ஐயர். கேட்டோன்னே இன்னைக்கு சாரோட பொண்ணோட பிறந்த நாளா, அதனால அவங்க பொண்ணுக்கே அர்ச்சனை பண்ணிருங்கும் போது நம்ம ஜெயமாரோ என்னோட பொண்ணு பேரு சம்யுக்தா, அவ ரொம்ப கோமால இருக்கிறா, அவ எப்ப மீண்டு வருவான்னு எனக்கு தெரியல, இன்னைக்கு அவ பிறந்த நாள், அவ இதுக்கு அடுத்து இனிமேல் நல்லபடியா இருக்கணும், அவ சீக்கிரமே கண்ணு முழிக்கணும், சீக்கிரமே என்ன அப்பான்னு கூப்பிடணும், அது மட்டும் தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்றாரு. உடனே லட்சுமிக்கு இது கேட்டோன்னே அப்படி ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. அதாவது ஐயோ நம்ம தான் கேட்டு கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்னு. உடனே இவரும் போயிட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்து கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து அந்த ஷாக்ல இருந்து மீண்டு வரவே இல்லை நம்ம ஜெயமார். அப்படியே அவங்க பொண்ணு மாதிரியே இருக்கிற இந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு இவருக்கு ரொம்ப ஈகரா இருக்கு. இந்த கடவுளுக்கு வந்து நன்றி சொல்றாரு. இது என்ன விளையாட்டு கடவுளே, என் பொண்ணை எனக்கு சரி பண்ணி கொடுன்னு நான் உன்கிட்ட இன்னைக்கு கேட்க வந்தா, என்னோட பொண்ணோட பிறந்த நாள் அன்னைக்கே என் பொண்ணு மாதிரியே இருக்கிற இந்த பொண்ணை என் கண்ணில் காட்டியிருக்கே, இது என்ன விளையாட்டு, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயமார் வந்து ரொம்பவே ஷாக்ல இருக்கிறாரு. அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் அப்படியே உட்காந்து இவங்க தேங்காய் உடைச்சு கொடுக்குறாங்க. இவங்க தேங்காய் உடைச்சு கொடுத்து அந்த பிரசாதத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜெயமாருக்கு வந்து லட்சுமியை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு. சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு கண்டிப்பா எனக்கு தெரியும், கண்டிப்பா உங்க பொண்ணு சீக்கிரமே கண் முழிச்சிருவாங்க. இந்த கோயில்ல ஒரு பெரிய பிரார்த்தனை இருக்கு, அதாவது என்ன நம்ம வேண்டுதலோ அதை நினைச்சிட்டு நம்ம 11 சுத்தி வந்தோம்னா கண்டிப்பா வந்து நம்ம வேண்டுனது நடக்கும், நடத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, நான் உடனே போறேமா அப்படின்னு எந்திரிச்சு போகிறான்னு நம்ம ஜெயமார். நம்ம லட்சுமியும் இல்ல சார் உங்களுக்கே வயசாயிருச்சு, நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும், உங்களுக்காக நான் இதை பண்றேன், உங்க பொண்ணு சீக்கிரமே வந்து கண்மொழிக்கணும், உங்ககிட்ட வந்து பேசணும்னு நான் கடவுளை மனசார வேண்டிக்கிட்டு உங்களுக்காக இந்த பரிகாரத்தை நான் உங்களுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம லட்சுமியோட பரந்த மனசை காட்டுறதுக்காக அவங்க வந்து 11 சுத்துறதுக்காக போறாங்க. இங்க ஜெயமாருக்கோ அந்த பழைய ஆக்சிடென்ட் ஞாபகம் வருது, அவங்க பொண்ணுக்கு நடந்த ஆக்சிடென்ட். அதாவது அவங்க பொண்ணு வந்து கார்ல போயிட்டு இருப்பாங்க, அப்போ ஒரு பெரிய லாரி வந்து அட்டாக் ஆயிரும். அப்பதான் அவங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட்ல தான் வந்து அவங்க பொண்ணு வந்து கோமாக்கு போயிருவாங்க. அது வந்து இவங்க மைண்ட்ல வந்து போகுது. நம்ம லட்சுமி வந்து அப்படியே ஒவ்வொரு சுத்திட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. இங்க ஜெயமாருக்கு வந்து ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒண்ணு பண்ணுது, மனசு வந்து ஏதோ நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கு, ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தா இவங்க 11 சுத்து முடிக்க போற நேரத்துல பார்த்தா நம்ம ஜெயமாருக்கு வந்து நெஞ்சு வலி வந்து அப்படியே விழுந்துடுறாரு. உடனே அங்க இருந்து ஐயர் பறந்து வந்து இவரை காப்பாத்துறாரு. ஐயோ சார் என்னாச்சு உங்களுக்கு, ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமி பதறி அடிச்சு ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு வந்து பார்த்தா அவர் வந்து மயக்க நிலைக்கு போயிருப்பாரு. உடனே சரிம்மா உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை, நம்ம முதலுதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமியே நம்ம ஜெயமார் சாருக்கு வந்து முதலுதவி பண்ணுவாங்க. அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் தான் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அந்த நெஞ்சில வச்சு அமுக்குவாங்க. அப்படியே அமுக்கிட்டே இருக்கும்போது 4வது வாட்டி அமுக்கும் போது பார்த்தா அவர் வந்து கண்ணை தொலைஞ்சு மூச்சு விட ஆரம்பிச்சிருவாரு. உடனே அதுக்கடுத்து அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தண்ணி எடுத்து குடிங்க சார், உங்களுக்கு என்னாச்சு, நல்லா இருக்கீங்களா, இப்ப எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே அந்த ஐயர் இருந்துட்டு ரொம்ப பெருமையா சொல்லுவார் லட்சுமிய, சார் இன்னைக்கு உங்க உயிரை காப்பாத்தினது என்னமோ இந்த பொண்ணுதான், நீங்க இந்த பொண்ணுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும், நீங்க எல்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நாங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு நினைச்சோம், ஆனா இந்த பொண்ணு தான் ரொம்ப அறிவாளித்தனமா யோசிச்சு முதலுதவி பண்ணி உங்களை CPR பண்ணி இப்ப காப்பாத்திருக்கு, கண்டிப்பா நீங்க இன்னைக்கு உயிரோட இருக்கிறீங்கன்னா அதுக்கு இந்த பொண்ணு தான் சார் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த ஐயர் வந்து ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பாங்க நம்ம லட்சுமிய. உடனே இவர் வந்து மனசுல இன்னுமே வந்து ரொம்ப சந்தோஷமாயிரும். அதாவது கடவுளே என்ன தெரியுது, என் பொண்ணு ரூபத்துல இருக்க பொண்ணு இப்ப எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்கா அப்படின்னு நினைச்சு இவர் மனசுல நினைச்சிட்டு இருப்பாரு நம்ம ஜெயமார். அதோட மட்டும் இல்லாம லட்சுமிக்கு நன்றியும் சொல்லுவாரு. இன்னைக்கு என் பொண்ணோட பிறந்த நாள், இன்னைக்கு என் உயிர் போயிருந்தா அதை விட துரதிருஷ்டவாளி நான் யாருமே இல்லை, என் உயிரை வந்து நான் இன்னைக்கு என் பொண்ணுக்கு உயிர் கொடுத்தேன்னா எனக்கு என் உயிரை திருப்பி எனக்கு கொடுத்தது நீதாமா, நீ கடவுளுக்கும் மேல நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேமா அப்படின்னு சொல்லி லட்சுமிக்கு வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம லட்சுமியும் மனுஷங்களுக்குள்ள உதவி பண்றதெல்லாம் பெரிய விஷயமா, இதுக்கெல்லாம் நீங்க எதுக்கு நன்றி சொல்றீங்க, இப்ப நீங்க உடல்நிலை சரியில்லை, கண்டிப்பா நான் உங்களை நீங்க எங்க போகணும்னு மட்டும் சொல்லுங்க, நானே உங்களை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல விட்டுட்டு நான் அடுத்து என்னோட வேலையை நான் என் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையா சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம லட்சுமி. உடனே இவங்க சரி ஆட்டோல ஏறி இவங்க வந்து ஜெயமார் வந்து அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா அதை விட பெரிய ட்விஸ்ட், இந்த ஜேஎம்ஆர் ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்காண்டி தான் நம்ம மித்ராவும் அர்ஜுனும் போட்டிட்டே இருப்பாங்க. மித்ராவும் அவங்க செக்ரட்டரியும் இங்க ஜேஎம்ஆர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இங்க பாருங்க
செக்ரட்டரி, நமக்கு கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கணும், இது என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் நான் சின்ன வயசுல இருந்து காத்துக்கிட்டு இருந்தேன், இந்த ப்ராஜெக்ட் நமக்கு மட்டும் தான் கிடைக்கணும், வேற யாருக்கும் கிடைக்க கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ நீங்க பண்ணுங்க, நம்ம ஜெயமார் கிட்ட நம்ம வந்து குட் லுக்கிங்கா இருக்கணும், நல்ல ப்ரொஃபைலா இருக்கணும், எல்லாமே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து பேசிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல பார்த்தா செகண்ட் ஹீரோ அர்ஜுன் வந்து அவரோட கார்ல அவரோட செக்ரட்டரி மகேஷோட வந்துட்டு இருப்பாரு. அவரும் சொல்லிட்டு இருப்பாரு, இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட், ஜெயமார் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, அவர் இந்தியாலே டாப் மோஸ்ட் பிசினஸ் மேக்னெட், அவரோட ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சா நம்ம தான் இருக்கிறதுல பெரிய அதிர்ஷ்டசாலி, அதனால கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் நமக்கு தான் கிடைக்கணும் மகேஷ், அதுக்காக நீங்க என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இவரோட செக்ரட்டரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அர்ஜுன். உடனே இங்க மித்ராவோட செக்ரட்டரி என்ன சொல்றாரு, சார் இங்க நிறைய பேர் போட்டி போட வராங்க, ஆனா எல்லாருமே வந்து எல்லாத்தையும் நம்ம தோக்கடிச்சிடலாம், ஆனா அர்ஜுனை மட்டும் நம்மளால தோக்கடிக்கவே முடியாது, கடைசி இதுல கூட அவர் நம்மளோட பாயிண்ட் வித்தியாசத்துல அவர் நம்மளோட ப்ராஜெக்ட வந்து இழக்க வேண்டியதாயிருச்சு, இந்த வாட்டியும் அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது சார் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பெரிய எதிரியே இப்போ அர்ஜுன் தான் சார், அர்ஜுன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம மித்ராக்கோ கோவம் வந்துடும், இங்க பாரு அவன் ஒன்னும் அவ்வளோ அதிர்ஷ்டசாலிலாம் இல்ல, அவ்வளோ புத்திசாலிலாம் இல்ல, அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு இருக்குதான் அன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கு, ஏதோ ஒரு வாட்டி குருத்தாம்போக்குல ஜெயிச்சிட்டானா அவன் என்ன எல்லா வாட்டியும் ஜெயிப்பானா, இந்த மித்ரா ஜெயிக்கிறதுக்காக பிறந்திருக்கான், நான் தான் ஜெயிப்பேன், இந்த ப்ராஜெக்ட் நமக்கு தான் கிடைக்கணும், அவனே சின்ன பையன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து கோபப்பட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம அர்ஜுன் வந்து மித்ரா கிட்ட, ஹலோ மித்ரா, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. நான் எப்பவுமே கிரேட் தான் மித்ரா, நான் எப்பவுமே கிரேட் தான் அர்ஜுன், உனக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. அதுவும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் ஏதோ நீ ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டேங்கிறதுக்காக எல்லா வாட்டியும் நீயே ஜெயிப்பேன்னு கனவு கண்டுட்டு இருக்காது, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு தான் கிடைக்க போகுது, இந்த ப்ராஜெக்ட நான் தான் எடுக்க போறேன், நீ அதை பார்க்க தான் போற அப்படின்னு சொல்லி இவர் வந்து கெத்தா நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா ஆட்டோல வந்துகிட்டே இருக்கிறாங்க. இதுதான் ஜெயமாருங்கிறது நம்ம லட்சுமிக்கு இதுவரை தெரியாது. இந்த ஜெயமார் வீட்டுக்குள்ள வந்துட்டு ஆட்டோ வருது, அதுக்குள்ள வந்துட்டு லட்சுமி வந்து வாசலே பார்த்தா நம்ம மித்ராவும் செக்ரட்டரியும் கார் கிட்ட நின்று பேசிட்டு இருக்காங்க. மித்ராவை வந்து நம்ம லட்சுமி, ஐயோ மித்ரா இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே வலது பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம அர்ஜுனா அவங்க செக்ரட்டரி நிற்கிறாங்க. அர்ஜுன் சார் இங்க இருக்காங்களா, ஐயோ இவங்க 2 பேரும் எதுக்கு வந்திருக்காங்க, ஓ அப்ப இதுதான் ஜெயமாரோட வீடா, இந்த ப்ராஜெக்டுக்காக தான் வந்திருக்காங்களா, அப்ப இந்த சாருக்கு ஜெயமார் நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஷாக் ஆயிருக்கிறாங்க. இவங்க வந்தா வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. முதல்ல நான் இங்க இருந்து தப்பிச்சு போகணும், இனி யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க நம்ம லட்சுமி. உடனே இங்க ஆட்டோ வந்து வீட்டுக்குள்ள வர வந்துடுது. வீட்டுக்குள்ள வந்துட்டு இங்க அதுக்கடுத்து ஜெயமார் வந்து இறங்கி அவங்க செக்ரட்டரி, இங்க பாருங்க எல்லாரையும் வெயிட் பண்ண சொல்லு, நான் வந்துட்டு இப்போ வீட்டுக்குள்ள போறேன், கொஞ்ச நேரம் நான் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த லட்சுமியும் ஜெயமாரை வீட்டுக்குள்ள கூட்டி போயிட்டு இருக்காங்க. உடனே போற வழியிலே வந்து ஜெயமார் கிட்ட, நீங்க ஜெயமார் கம்பெனில தான் ஒர்க் பண்றீங்களா, எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு எவ்வளவு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க ஜெயமாரை பாத்திருக்கீங்களா, அவங்க எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது ஜெயமார் தான் தெரியாமலே ஜெயமாரை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க நம்ம லட்சுமி. ஆட்டோல வரும்போது லட்சுமியை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம ஜெயமாரும் நிறைய கேட்டுட்டே வருவாரு. அதாவது நீ என்ன படிச்சிருக்க, எங்க ஒர்க் பண்ணிருக்க அப்படின்னு கேட்பாங்க. நான் பெருசா படிக்கலாம் இல்ல சார், ஆனா நான் வந்து கொஞ்ச நாள் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதோ சின்ன கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருமா, இங்க பாரு, எக்ஸ்பீரியன்ஸ் சின்னது பெருசுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம வேலை பார்த்திருக்கோமா அதுதான் முக்கியம், அங்க என்ன கத்துக்கிட்டோம், சின்ன ஆபீஸோ பெரிய ஆபீஸோ நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு நம்ம ஜெயமார். நம்ம லட்சுமி வந்து ஜெயமாரோட போறத வந்து நம்ம அர்ஜுன் வந்து பாத்துறாரு. உடனே அர்ஜுன் வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி லட்சுமி வீட்டுல இருக்காளாமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லப்பா அவ வெளியே எங்கேயோ போயிருந்தா, கோயிலுக்கு போயிருந்தான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, அப்ப இது லட்சுமி தான். ஆனா லட்சுமி எப்படி ஜெயமார் வீட்டுக்கு வந்தா, லட்சுமிக்கும் ஜெயமாருக்கும் என்ன சம்பந்தம், லட்சுமி ஜெயமார் தெரியுமா, முன்னாடியே தெரியுமான்னு சொல்லிட்டு இப்ப வந்து இவரோட அர்ஜுனோட மனசுல 1008 கேள்விகள் எழுது. லட்சுமிக்கும் ஜெயமாருக்கும் என்ன உறவு, எப்படி தெரியும் அப்படின்னு. அப்படியே பார்த்தா ஜெயமார் வீட்டுக்குள்ள வராங்க நம்ம லட்சுமி. உடனே சார் நீங்க யாருன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நீ வீட்டுக்குள்ளவா, உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. வீட்டுக்குள்ள வந்தோன்னு பார்த்தா வீடு சுத்தி பார்த்தா ஜெயமாரோட போட்டோஸ் தான் இருக்கு. உடனே இவங்க லட்சுமி அதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது ஜெயமாரோடையா, சார் நீங்கன்னு கண்டிப்பா எனக்கு தெரியாது, சாரி சார் நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா, நீங்க தான் ஜெயமார்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்லியிருக்கலாம் தான், ஆனா அதுக்கான நேரம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி நீ முதல்ல உட்காருமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே செக்ரட்டரி வராரு. சார் எல்லா கம்பெனிஸ்ல இருந்தும் வந்திருக்காங்க, நம்ம உள்ள கூப்பிட்டு பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சுக்காதீங்க சார், அவங்க கோயில்ல வந்து இவங்களுக்கு செஸ்ட் பெயின் வந்துருச்சு, நீங்க உடனே டாக்டர் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு.
நம்ம லக்ஷ்மி வந்து சொல்றாங்க. உடனே நம்ம ஜெயமார் இருந்துகிட்ட அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, டாக்டர்லாம் வர தேவையில்லை, இப்போ நான் ஆல்ரைட்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சார் நீங்க மன்னிச்சுக்கோங்க, இல்லை நீங்க உடனே வந்து டாக்டரை செக் பண்றது நல்லதுதான், நீங்க இதுக்கும் டாக்டர் வர சொல்லுங்க செக்ரட்டரி சார் அப்படின்னு சொல்றாரு. இவரும் சரிங்க மேடம் சொல்லிட்டு டாக்டர் கால் பண்றாங்க. இவங்க வந்து இப்ப பார்த்தா நம்ம லக்ஷ்மியும் ஜெயமாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. சார் நீங்க உங்களுக்கு இருக்கிற பண பலத்துக்கும் ஆள் பலத்துக்கும் நீங்க வந்து எப்படி சார் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி வந்துட்டீங்க, நீங்க உங்களுக்கு பின்னாடி இந்த உலகமே உங்களுக்கு பின்னாடி தான் இருக்கும், உங்ககிட்ட வேலை செய்யணும், உங்க ப்ராஜெக்ட் கிடைக்காதான்னு சொல்லி எல்லாரும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க ரொம்ப இயல்பா இருக்கீங்களே எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்பவே வியப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஜெயமாரோ ஒரு பெரிய விளக்கமே கொடுக்குறாரு. இங்க பாரு லக்ஷ்மி, நான் இப்போ வந்து நீ சொன்ன மாதிரி நான் பெரிய ஆளு தான், முன்னாடி 3 காரு 4 காரு வச்சு என்னை ஃபாலோ பண்ணி அப்படி நான் எங்கே போனாலும் எல்லா பக்கமும் செக்யூரிட்டியை கூப்பிட்டுட்டு போகலாம். ஆனால் அப்படி போனால் எல்லாரும் என்னை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக, ஒரு ஜெயமாரா எல்லாரும் என்னை பார்த்து பிஸ்னஸ் மேக்னெட்டாக அப்படி தான் நினைப்பாங்க. யாருமே வந்து இயல்பாக என்னை நினைக்க மாட்டாங்க, இயல்பாக நடத்த மாட்டாங்க, எல்லாரும் வந்து நடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் நான் இப்போ இயல்பா இருக்கிற மாதிரி இருக்கணும், நான் வந்து சாதாரண மனுஷன் அனுபவிக்கிற மாதிரி அனுபவிக்கணும், அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா நான் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி தான் வரணும். அதுக்காக தான் நான் இன்னைக்கு நான் இன்னைக்கும் ஒன்று வந்து புதுசாக கற்றுக்கிட்டேனே, இன்னைக்கு சாதாரண மனுஷனாக வந்தனால தானே எனக்கு உன்னை பற்றின ஒரு நட்பு கிடைச்சது, உன்னை பற்றின ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருப்பாரு. கடவுளோட சூழ்ச்சியில் எல்லாமே ஒரு விசித்திரம் தான் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு நான் இயல்பாக இருந்தனால, ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தனால தானே நீயே எனக்கு இன்னைக்கு உதவி பண்ணியிருக்க, நான் ஜெயமார்னு உனக்கு தெரியவே தெரியாது, நான் பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டும் உனக்கு தெரியாது, ஆனால் நீ எனக்கு ஒன்றுன்னா துடிச்சல்ல, எனக்கு ஒன்றுன்னா நீ பண்ணல, அதை தான் நான் ஃபீல் பண்ணணும், அதுக்காக தான் நான் வந்து இயல்பாக இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பார். நீ கண்டிப்பாக எனக்கு நீ ஒரு பெரிய உதவி பண்ணணும் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சார் நீங்கள் இருக்கிறதோ பெரிய உச்சியில் இருக்கிறீங்க, நான் இருக்கிறதோ நானே ஒரு சாதாரண பொண்ணு, நான் என்ன உங்களுக்கு உதவி பண்ண முடியும், என்னால் உங்களுக்கு என்ன உதவி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. நீதாமா என் வாழ்க்கையை மாற்ற போற அப்படின்னு நினச்சி இவர் மனசுக்குள்ள என்ன திட்டத்தை போட்டிருப்பாருன்னா, இவரோட பொண்ணு ஆல்ரெடி கோமால இருக்காங்க, இன்னும் உலகத்துக்கு மத்தியில் அவங்க கோமால இருக்கிற விஷயம் தெரியாது, இப்போ லக்ஷ்மி அவங்க பொண்ணா உலகத்தை மத்தியில நிறுத்தணுங்கிறதுக்காக இவர் வந்து கணக்கு போட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம லக்ஷ்மிக்கு வந்து தலையும் புரியாது வாழும் புரியாது. நான் ஒரு சாதாரண பொண்ணு, நான் எப்படி உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும் நீங்க நினைக்கிறீங்க, இப்படி பேசிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தா டாக்டர் வந்துருவாங்க. அதுக்கடுத்து இந்த சாருக்கு வந்து ECG எல்லாம் செக் பண்ணி பிபி எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா, சார் உங்கள் பல்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்குது, நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கே பிரச்சனையாயிரும், நீங்கள் திரும்பி அமெரிக்கா போகிறது தான் உங்கள் உடலுக்கு நல்லது, அங்கே இருக்கிற வைத்தியம் தான் உங்களுக்கு சரியாக வரும், இங்கே சாப்பிட்ற சாப்பாடு எதுவுமே உங்களுக்கு ஒத்துக்காது, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அமெரிக்கா போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லது, இங்கே இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு நல்ல பெரிய லெவலில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா நீங்கள் அங்கே தான் போகணும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒன்று டாக்டரை செக் பண்ணிட்டு சொல்லிட்டு போயிடுவார். இன்னும் லக்ஷ்மியும் வந்துட்டு டாக்டர் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல சார், நீங்கள் ஒரு வாட்டி அதை கன்சல்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறது தான் உங்கள் உடம்புக்கு நல்லதுன்னா நீங்கள் அமெரிக்காவே போங்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்தா இங்கே நம்ம அர்ஜுன் வெர்சஸ் மித்ராங்க மாதிரி இவர் வந்து திரும்ப மித்ரா வந்து சும்மா இருப்பாரா, அவர் வந்து அர்ஜுனை சண்டைக்கு இழுக்கிற மாதிரி வந்துட்டு, என்ன அர்ஜுன் உனக்கு பயமா இருக்கா, இன்னைக்கு எப்படிடா இந்த ப்ராஜெக்டை யாருக்கு கிடைக்க போகுதுன்னு ஒரே பதட்டமா இருக்கா உனக்கு, என்ன இன்னைக்கு உன்னை காப்பாத்தின அந்த பொண்ணு வரலையா, இன்னைக்கு வேற ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்க செக்ரட்டரின்னு, எப்போ அன்னைக்கு அந்த பொண்ணால தானே உனக்கு அந்த ப்ராஜெக்டே கிடைச்சது, இன்னைக்கு என்ன அந்த பொண்ணு வரலையா, இல்லை வேலை விட்டு அனுப்பிட்டியா, என்ன சங்கதி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாரு. என்ன மித்ரா, அவர் ஒன்னே நம்ம அர்ஜுன் சும்மா விடுவாரா, அவர் பக்கத்துக்கு வந்து அவரை குத்தி காட்டணும்ல, இங்க பாரு நீயும் வாழ்க்கையில பெருசா வந்ததுக்கு உன் மனைவி தான் பெரிய காரணம்னு எனக்கு தெரியும், நீ என்னைக்கு உன் மனைவியை வந்து உன் வாழ்க்கையை விட்டு உனக்கு போனாலோ அன்னைக்கே உனக்கு உன்னோட இருள் காலமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே மித்ராக்கு வந்து கண்ணெல்லாம் செவந்து கோவம்லாம் வந்து அப்படி அடிக்கிற மாதிரி வந்துருவாரு நம்ம அர்ஜுனை. இங்க பாரு, அவளை பத்தி என் மனைவியை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே இது கிடையாது, அவ ஒரு துரோகி, ஒரு நம்பிக்கை துரோகி, என் குடும்பத்துக்கே பெரிய ஒரு துரோகத்தை பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போனவ, அவளை வந்து பாம்பு மாதிரி வந்து படம் எடுத்துட்டு போனவ, அவளை பத்தி பேசுறதுக்கெல்லாம் அவளை பத்தி பேசாத, அவன் என் வாழ்க்கையை விட்டு போனதே பெரிய சந்தோஷம் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இங்க பாரு மித்ரா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், ஆனா நீ எப்போ உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் மாத்திரியோ அப்பதான் உன் வாழ்க்கையை மாறும், நீ உன்னோட வாழ்க்கையை பாக்குற கண்ணோட்டத்தை மாத்து,
நீ வந்து கயிறவே நீ பாம்புன்னு நினைச்சிட்டு இருந்தா கடைசி வரை அது உன்னை காப்பாத்த வந்த கயிறையே நீ உன்னை கொத்த வந்த பாம்புன்னு நினைச்சிட்டு இருந்தா நீ தான் கடைசி வரை ஏமாந்து போகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. உனக்கு வந்து என்னோட கதையை யாரு சொன்னான்னு எனக்கு தெரியல அர்ஜுன், ஆனா உனக்கு அவளை பத்தின முழு கதையும் உனக்கு தெரியாது, தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்ட அப்படின்னு சொல்லி இவர் வந்து கோவத்துல 2 பேரும் முறைச்சிக்கிட்டு போயிருவாங்க. அர்ஜுன் ஒரு பக்கம், மித்ரா ஒரு பக்கம். இங்க வந்து டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டாங்க. சரிங்க சார் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமி வந்து சொல்றாங்க. என்ன லட்சுமி, உன் மனசுல இப்போ 1008 கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கு, அது என்னன்னு எனக்கும் தெரியும், ஆனா நீ எதுக்கு கேட்காம இப்ப போகிறேன்னு சொல்ற? உன் மனசுல நான் என்ன, உன்னால என்ன உதவி பண்ண முடியும் நீ கேட்டல அப்படின்னு சொல்லி நான் உனக்கு உன்னை காட்டணும் அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனா இவர் வந்து கிச்சன் வழியா பாத்துடுறாரு நம்ம அர்ஜுன். இவ என்ன சகஜமா நடந்துட்டு இருக்கா இந்த ஜெயமார் வீட்டுக்குள்ள லட்சுமி. அப்ப ஜெயமாரும் லட்சுமியும் முன்னாடியே தெரிஞ்சவங்களா? இந்த லட்சுமிக்கு அப்ப ஜெயமாரோட பழக்கம் இருக்கா? எப்படி பழக்கம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவர் வந்து என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கிறாரு. அப்படியே ஜெயமார் வந்து ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு நம்ம லட்சுமி. அப்படியே பேசிட்டே போறாங்க. போய் அங்க ஒரு பெரிய போட்டோ இருக்கு. யாரு போட்டோன்னு பார்த்தா நம்ம ஜெயமாரோட பொண்ணோட போட்டோ. அதை அப்படியே ஸ்கிரீனை விளக்குறாரு. லட்சுமிக்கு பெரிய ஷாக்கு. அப்படியே லட்சுமியை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. இது என்ன அது சார், இது யாரு அப்படின்னு கேட்கும்போது, இது வேற யாரும் இல்ல லட்சுமி, இதுதான் என்னோட பொண்ணு, இவள மாதிரியேதான் நீ இருக்க. அப்படியே என்ன மாதிரியே இருக்காங்களே சார் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா லட்சுமி, இன்னைக்கு இது எல்லாமே கடவுள் சித்தம் தான். இன்னைக்கு என் பொண்ணோட பிறந்த நாள். நான் ரொம்ப எளிமையா வந்து நான் கோயிலுக்கு கும்பிடணும்னு நினைச்சேன், ஆனா கடவுளே ஓ ரூபத்துல என் பொண்ணை எனக்கு திருப்பி தந்த மாதிரி இருக்கு. என் பொண்ணு கோமால இருக்கிற விஷயம் இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதனாலதான் நீ வந்து இப்ப நீ எனக்கு உதவி பண்ணணும், நீ என்னோட பொண்ணா வரணும் அப்படிங்கிற மாதிரி, நீ என்னோட பொண்ணா இந்த இண்டஸ்ட்ரியை நடத்தணும், என்னோட இந்த ஜெயமார் சாம்ராஜ்யத்தை நீ வந்து என்னோட பொண்ணா முன்னாடி நின்று எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. நம்ம லட்சுமியும் இவங்களுக்கு, சார் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க எவ்வளவு எல்லாம் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனா நான் ஒரு சாதாரண பொண்ணு, எனக்கு பெருசா எக்ஸ்பீரியன்ஸ்னு எதுவுமே இல்லை, நான் எப்படி சார் உங்களோட இதை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம லட்சுமி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஜெயமாரோ, இங்க பாரு லட்சுமி, நான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து நிறைய குவாலிட்டிஸ பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் ஏதோ ஒன்று ரெண்டு குவாலிட்டிஸ் இருந்தா மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் இல்ல, அவர் வந்து இன்னைக்கு லட்சுமியோட அந்த அந்த ஆட்டோல பயணிச்சப்போ வந்து அவங்க உதவி பண்ணது, நான் தான் முதல்ல வந்தேன் சொல்லிட்டு முதலுரிமை எடுத்துக்கிட்டதா இருக்கட்டும், அதுக்கடுத்து அவர் வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்போ அந்த சிபிஆர் கொடுத்ததா இருக்கட்டும், அந்த நேரத்துல நீ எப்படி கரெக்டா யோசிக்கிற, அதுதான் இந்த பிசினஸ்ல முக்கியமே. அது உன்கிட்ட நிறையவே இருக்கு, உன்கிட்ட நிறைய திறமை இருக்கு, எல்லாத்தையும் நான் பார்த்தேன் இன்னைக்கு. நீ வந்து நான் ஜெயமாருங்கிறத ஒரு சாதாரண மனுஷனா, நீ என்ன ஜெயமாரா பார்க்கல, ஒரு சாதாரண மனுஷனுக்காக தான் நீ இன்னைக்கு வந்து உதவி பண்ண, எல்லாமே நீ எனக்காக பண்ண. நான் ஜெயமார்னு கூட உனக்கு தெரியல, இது போதாதாமா, இந்த குவாலிட்டிஸே போதும் என்னோட அடுத்த சாம்ராஜ்யத்தை பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. உடனே இவங்களுக்கோ இப்ப மட்டும் நான் இவரு பொண்ணா நடிக்க ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா மித்ரா கண்ணுல கண்டிப்பா நான் பட வேண்டி இருக்கும். ஏன்னா மித்ராவும் இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கணும் தான் அவரு வந்து துடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ கண்டிப்பா அதுக்கடுத்து நான் தான் லட்சுமிங்கிறத மித்ரா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாரு. இல்ல சார், நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் மனசு இதுக்கு ஒத்துக்கல, கண்டிப்பா நான் உங்க பொண்ணா நடிக்க முடியாது, என்னால இதை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க. ஆனா நம்ம அர்ஜுன், ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, லட்சுமி ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ யாருப்பா அப்படின்னா, நான் அர்ஜுன் குரூப் ஆஃப் கம்பெனில இருந்து வந்திருக்கேன், நான் லட்சுமி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லிட்டு லட்சுமி தரத்தரன்னு இழுத்துட்டு போறாரு நம்ம அர்ஜுன். அது மட்டும் இல்லாம, லட்சுமி நீ என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் சொல்றியா, நீ என்ன சொல்றேன்னு தெரிஞ்சுதான் சொல்றியா அப்படின்னு கேட்டுட்டு பாரு. என்ன அர்ஜுன் நீ விளையாடுறியா, அவங்க பொண்ணா எப்படி என்னால நடிக்க முடியும், மித்ராவும் இங்கதான் இருக்கிறாரு, அவருக்கு மட்டும் இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதுன்னா அவரோட பின்ன வேலை பாக்குற மாதிரி இருக்கும், கண்டிப்பா நான் லட்சுமிங்கிறத அவர் கண்டுபிடிச்சாருன்னா அதுக்கடுத்து நந்தன் குடும்பத்துக்கு தான் பிரச்சனை, அந்த மனுஷா சும்மாவே விடமாட்டா, நான் உயிரோட இருக்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா அவன் நந்தன் குடும்பத்துல யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம அர்ஜுனும். இதை விட உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்காது, நீயே மித்ராக்கு நிறைய கண்டம் வந்துட்டு இருக்கு, கண்டத்துல இருந்து காப்பாற்றணும், நீயே துடிச்சிட்டு இருக்க, நீ வந்து இப்போ மித்ரா கூட இருக்கணும், ஆனா மித்ராக்கு தெரியாம இருக்கணும், அதுதானே, அதுக்கு இதை விட்ட வேற நல்ல வழியே உனக்கு கிடையாது. இந்த நேரத்துல நீ மித்ரா இப்போ அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சு மித்ராவும் உன் கூட வேலை பார்த்தா, நீ மித்ராவை எப்பவுமே நீ ஒரு காவல் தெய்வமா இருந்தா அவன் உயிரை எப்பவுமே மித்ரா உயிரை நீ காப்பாத்தலாம், நந்தன் குடும்பத்துல என்ன நடக்குதுங்கிறத ஈஸியா நீ தெரிஞ்சுக்கலாம். இதை விட நீ மித்ரா கூடயே இருந்தா கண்டிப்பா அவன் மனசை மாத்த உனக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம அப்படின்னு சொல்லி விவேக் ஜானு கல்யாணம் நடக்கணும்னா நீ இப்ப மித்ரா குடும்பத்தோட வந்து ஒன்னா சேரணும், அதுக்கு ஒரே வழி, இருக்கிற வழி இதுதான்.
கண்டிப்பா அவங்க என் மூஞ்ச கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு, நீ இப்ப லக்ஷ்மி இல்ல, நீ ஜெயமாரோட பொண்ணு அப்படின்னு தான் நீ வெளியே தெரிய போற. கண்டிப்பா அந்த மித்ரா இல்ல நந்தன் குடும்பத்துல யாருமே உன்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க. இந்த உலகத்து பார்வையிலேயே நீ வந்து ஜெயமார் பொண்ணாதான் நீ வெளியே வர போறியே தவிர லட்சுமியா வெளியே வர போறது இல்ல. இதை விட வேற நல்ல சான்ஸ் உனக்கு கிடைக்காது. நந்தன் குடும்பத்தை காப்பாத்தணும், அந்த மனுஷ கிட்ட இருந்து காப்பாத்தணும், மித்ரா உயிரை காப்பாத்தணும், விவேக் ஜானு கல்யாணம் நடக்கணும். இது எல்லாமே நடக்கணும்னா அதுக்கு நீ ஒரே முடிவுதான் எடுக்கணும். அதுக்கு நீ இந்த ஜெயமார் பொண்ணா நடிக்க ஒத்துக்கணும். இது நடந்தா மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இங்க அர்ஜுன் வந்து நீ வந்து உன் குடும்பத்தை காப்பாற்றணும்னா நீ இந்த முடிவை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மியை ஒத்துக்க வைக்கிறாரு. லக்ஷ்மியும் வந்து ஜெயமார் முன்னாடி வந்து சரிங்க நான் உங்க பொண்ணா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஜெயமார் வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. கண்டிப்பா நீ வாழ்க்கையில ஜெயிப்பமா, உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும், இதுக்கடுத்து உன்னோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து கொடுக்குறாரு நம்ம ஜெயமார். அதுக்கடுத்து ஜெயமார் வந்துட்டு கீழே வந்து எல்லாத்தையும் மீட் பண்ண வராரு. இந்த சைடு பார்த்தா நம்ம மித்ரா அவங்க குரூப்போட வந்திருக்காரு. வலது பக்கம் பார்த்தா நம்ம அர்ஜுன் அவர் குரூப்போட வந்திருக்காரு. அதுக்கடுத்து வந்தோடனே எல்லாரும் பொக்கே கொடுத்து நம்ம ஜெயமாரை வந்து வாழ்த்துறாங்க. மித்ரா முதல்ல வந்து வாழ்த்துறாரு, அடுத்து அர்ஜுன் வந்து முதல்ல வாழ்த்துறாரு. இப்படி மாறி மாறி வாழ்த்திட்டு இருக்கும்போது அவர் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளவு பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட்னு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ப்ராஜெக்ட் வந்து யாருக்கு கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனா அவங்க கண்டிப்பா கரெக்டான நேரத்துல அழகான முடிவு எடுக்கிறவங்க, கரெக்டான முடிவு எடுக்கிறவங்களா இருக்கணும், நேரத்தை சுருக்கி வேலை செய்யறவங்களா இருக்கணும், ரொம்ப அறிவாளியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான குவாலிட்டிஸ் எல்லாமே நிறைய இருக்கு. அது இந்த குவாலிட்டிஸ்லாம் இங்க யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா வந்து சேரும். அதுவும் இல்லாம நான் உங்களுக்கு எல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் கிட்டத்தட்ட பல வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது கரெக்டான ஒருத்தங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் போய் சேரணுங்கிறதுக்காக. இப்ப வந்து எனக்கு அவசர வேலையா நான் அமெரிக்கா போக வேண்டிய வேலை இருக்கு. அதனால இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ நின்று போறது கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே நடக்கும். இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பாத்துக்க போறது வேற யாரும் இல்ல, என்னோட பொண்ணு சம்யுக்தா தான். அவ அமெரிக்கால இருந்து நாளைக்கு வரா. சோ அவ கையில நான் இந்த கரெக்டான ஒரு ஆள் கையில இந்த ப்ராஜெக்ட் ஒப்படைச்சிட்டு நான் கொஞ்ச நாள் வந்து நிம்மதியா இருக்கலான்னு இருக்கேன். என்னோட வேலைகள், என்னோட மற்ற எல்லா வேலைகள், ப்ராஜெக்ட் வேலைகள், இந்த முக்கியமான ப்ராஜெக்டை வந்து பாத்துக்க போறது, அதுக்கான எல்லா இதுவும் வந்து என்னோட பொண்ணு தான். என் பொண்ணு கையில நான் ஒப்படைக்க போறேன். நாளைக்கு அவங்க அமெரிக்கால இருந்து இங்க வராங்க, அதனால நான் அமெரிக்கா கிளம்புறேன், அவங்க இங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து எங்க பொண்ணு தான் செலக்ட் பண்ண போறா. இந்த ப்ராஜெக்டுக்கு தகுதியானவங்க யாரு, அவங்களுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கறத செக் பண்ணி செலக்ட் பண்ண போறது என் பொண்ணு தான் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறாரு. உடனே மித்ரா வந்துட்டு இங்க யாரு மித்ரா நந்தன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே வந்துட்டு மித்ரா நான் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு உடனே ரொம்ப சந்தோஷமாயிரும் நம்ம மித்ராக்கு. இது என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, என்னைய பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்களா, நான் ஒரு சாதாரண பிசினஸ் மேன், இவங்க ஜெயமார்லாம் என்னை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா போயிட்டு சார் என்னை பத்தி எல்லாம் தெரியுமா உங்களுக்கு, மித்ரா உங்களை பத்தி எனக்கு நிறையவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நான் தான் கெத்து பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனை பத்தி கண்ணை காட்டுறாரு. உடனே இங்க அர்ஜுன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனையும் கூப்பிடுறாரு. நீ உங்களை பத்தி எனக்கு சார் என்னை பத்தி தெரியுமா உங்களுக்கு, உங்களை பத்தி எனக்கு நிறையவே தெரியும் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பத்தி பாராட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம மாடியில இருந்து பார்த்தா நம்ம லட்சுமி வந்து நம்ம மித்ரா அர்ஜுன் இவங்களாம் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க மாடியில இருந்து. இங்க உடனே நம்ம மித்ரா கையும் அர்ஜுன் கையும் சேர்த்து கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில நீங்க ரெண்டு பேரும் நிச்சயமா வெற்றி பெறுவீங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் கையும் சேர்த்து வச்சு வாழ்த்துறாரு நம்ம ஜெயமார். இங்க அப்படியே பார்த்தா நியூஸ்ல வந்து ஹெட்லைனா வருது. இங்க மித்ரா வீட்டுல எல்லாரும் நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நியூஸ்ல என்ன ஹெட்லைன் வருது அப்படின்னா, இந்த ஜெயமார் ப்ராஜெக்ட் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ட்ரீம் ப்ராஜெக்டா இருந்த இந்த ப்ராஜெக்ட் பல வருஷமா வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க, அதுக்கான ஆள் இதுவரை கிடைக்கவே இல்லை. ஜெயமார் வந்து இப்பதான் அதை ஒருத்தருங்க கையில ஒப்படைக்கலாம் அப்படின்னு நினைக்கிற வேலையில அவருக்கு திரும்பவும் அமெரிக்கால வந்து வேலை வந்ததுனால இப்ப உடனே அமெரிக்கா கிளம்ப போறாரு. இப்ப இந்த ப்ராஜெக்ட் யாருக்கு கிடைக்க போகுது என்ன விவரமும் தெரியல. இப்ப அந்த ப்ராஜெக்டுக்கான முழு பொறுப்பும் அவங்களோட சொந்த பொண்ணான சம்யுக்தா கிட்ட ஒப்படைக்க போறாங்க. இது வந்து பலருக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கிறது. ஜெயமார் கிட்ட தான் வேலை பார்க்கணும்னு நிறைய பேர் வந்து ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏமாற்றம் தான். ஆனா இப்ப அவங்களோட பொண்ணு வந்து தான் செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நியூஸ்ல சொல்லிட்டு இருப்பாங்க. உன்னை இதை கேட்டோன்னே நம்ம மித்ராவோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப சோகமாயிருவாரு. ஐயோ மித்ராவோட பல நாள் கனவாச்சா இது, இப்ப என்ன புதுசா அவங்க பொண்ணுன்னு சொல்றாங்களே, அவங்க பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரியலையே, அந்த பொண்ணுக்கு நம்ம மித்ரா கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி புரியுமா, மித்ராவை ஏத்துப்பாளா, ஐயோ மித்ராவை இந்த வேலைக்கு எடுப்பாளா, ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, சரி எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அரவிந்தா ஹஸ்பண்டும் இங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பார்த்தா நம்ம மனிஷாக்கு வயிறு குபுகுபுன்னு எரியுது.
என்னது சம்யுக்தாவா? இப்போ அந்த சம்யுக்தா, ஐயோ இவ வேற என் வாழ்க்கைக்கு பிரச்சனையா வந்துருவாளோ, அவ எங்க மித்ராவை மடக்கி விட்டுருவாளோ, அவ கல்யாணம் பண்ணிடுவாளோ மித்ராவை அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்தா பயந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம மனிஷா பயந்துட்டு, அதோட மட்டும் இல்லாம என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நீ ஏன் மனிஷா ரொம்ப சோகமா இருக்கான்னு தேவயானி கேட்க, இப்போ பாத்தீங்களா ஆண்டி, ஏதோ சம்யுக்தான ஒரு பொண்ணு வருதான், சம்யுக்தா கிட்ட தான் இவர் மித்ரா வேலை பார்க்க போறாரா, இப்போ பிசினஸ் கனெக்ஷன் மாறி பர்சனல் கனெக்ஷனா மாறி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா நான் என்ன பண்றது, நான் மித்ராக்காக இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்னு. ஐயோ மனிஷா நீ என்ன இவ்வளவு 2 மச்சா 3 மச்சா யோசிச்சுட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. சின்ன விஷயம், அந்த பொண்ணு யாருன்னு கூட தெரியல, அந்த பொண்ணு அமெரிக்கால இருந்து வருது, அமெரிக்கால அந்த அந்த பொண்ணு அமெரிக்கால பார்க்காத பையனா அங்கே மித்ராட்டி இருக்க போகுது. அப்படி மித்ரா என்ன ஒரு சாதாரண பையன், அவளையும் அவளுக்கு பிடிக்க போகுது, அவ அங்க நிறைய பேரை பார்த்திருப்பா, அதுவும் இல்லாம அவ ஸ்டேட்டஸ் என்ன மித்ரா இதுன்னு, அவ இதுக்கு நம்ம மித்ராவை போய் வளைச்சு போட போறா, அமெரிக்கால இருக்கிற பொண்ணுக்கு வைசாக்ல இருக்கிற நம்ம மித்ராவையும் பிடிக்க போகுது, நீ ஏதாவது நினைச்சிட்டு இருக்காத அப்படி சொல்றீங்களா ஆண்டி? ஒருவேளை இருந்தாலும் மித்ரா இந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் வர சொல்லிட்டு இருக்கான், ஒருவேளை அந்த பொண்ணுக்கு இவனை பிடிச்சிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கா ஆண்டி, உங்களுக்கு எங்க புரிய போகுது என்னோட வேதனையெல்லாம் அப்படின்னு சொல்லி இவங்க கவலைப்பட்டு இருக்கிறாங்க. நம்ம மனிஷா தேவயானி கிட்ட புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பார்த்தா லக்ஷ்மி அர்ஜுனோட வீட்டுல தப்பான முடிவு எடுத்துட்டோமோ, நம்ம ஒத்துட்டு இருக்க கூடாதோ, நம்ம சம்யுக்தான்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணா நடிக்க ஒத்துருக்க கூடாதோ, நான் பெரிய தப்பு பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்ன குற்ற உணர்ச்சினா, மித்ராக்கு உதவி பண்றது எல்லாமே ஓகே தான், அதுக்காக நம்ம அர்ஜுனை கீழே தள்ளக்கூடாதே, ஏன்னா அர்ஜுன் தானே இத்தனை 5 வருஷம் தனக்காக உதவி பண்ணி தனக்கு ஒரு வீடை கொடுத்து ஒரு வேலையை கொடுத்து தன் உயிரை காப்பாத்தி இத்தனை வருஷம் நம்மளை தெரியாம, யாருக்கும் இந்த உலகத்துக்கு தெரியாம நம்மளை காப்பாத்தி நம்ம நினைச்ச மாதிரி இங்கே சந்தோஷமா இருந்திருக்கோம்னா அதுக்கு பெரிய காரணமே அர்ஜுன் தான். இப்ப மித்ராவை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக நம்ம அர்ஜுனை தோக்கடிக்க கூடாதுங்கிற கில்ட்டினஸ் இப்ப நம்ம லக்ஷ்மிக்கு ரொம்பவே இருக்கு. உடனே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அர்ஜுன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்றாங்க. நீ எதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க? இல்ல எனக்கு நான் ஒத்துருக்க கூடாதோ, அது நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுது அர்ஜுன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அர்ஜுன் ஒரு விளக்கத்தை கொடுப்பாரு. இப்போ சீதை, ராமன், ராவணன் 3 பேரும் இருக்காங்கல்ல, அதுல ராமன் கையால தானே அந்த ராவணன் செத்தான், அது நீ நல்லதுன்னு நினைக்கிறியா இல்ல தப்புன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. அது நல்லது தானே, என்னதான் இருந்தாலும் அவனோட மனைவியை அவன் சிறைப்பிடிச்சு வச்சிருந்தான், அப்போது ராவணனை கொன்னதுல என்ன தப்பு இருக்கு, தன்னோட மனைவியை காப்பாத்துறதுக்காக ராவணனை கொன்னா அது எப்படி கொலையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம லட்சுமி. அதே மாதிரிதான் இப்போ நீயும், இப்போ உன்னோட குடும்பத்தை நீ காப்பாத்தணும், உன்னோட குடும்பத்தை நீ சரி செய்யணும் அப்படின்னா நீ இந்த அவதாரத்தை எடுத்துதான் ஆகணும் லக்ஷ்மி, உனக்கு வேற வழி இல்ல. நீ இப்போ உனக்காக, நீ செல்ஃபிஷ்னஸா உனக்காக நீ இதை யோசிக்கல, நீ யாருக்காக யோசிக்கிற, உன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும், உன்னோட மித்ரா உயிரை காப்பாற்றப்படணும், உன்னோட தங்கச்சி விவேக கல்யாணம் பண்ணிடணும், உன் தங்கச்சியும் உன்னோட கொழுந்தன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன்னோட குடும்பம் பழைய மாதிரி சந்தோஷமா மாறணும், அந்த மனிஷா கையில இருந்து உன் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னா நீ இந்த அவதாரத்தை எடுக்கிறதுல தப்பே இல்லை. இதுல நீ உன்னோட சுயநலத்துக்காக எதுவுமே பண்ணல, உன் குடும்பத்து நலத்துக்காக தானே பண்ற, அப்ப இது எப்படி தப்பா ஆகும்? அதனால நீ எந்த கில்ட்டினஸே எடுத்துக்க வேண்டாம். இந்த ப்ராஜெக்ட் மித்ராக்கே கிடைச்சாலும் நான் சந்தோஷம் தான் படுவேனே தவிர நான் உன்னை பார்த்து பொறாமப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு நம்ம அர்ஜுன். இதை கேட்டோன்னே லக்ஷ்மிக்கு மனசே குளிர்ந்து போயிடும். உடனே அர்ஜுன், நான் வாழ்க்கையிலே நான் என்ன சம்பாதிச்சிருக்கேன்னு எனக்கு பெருசா தெரியல, ஆனா எனக்கு இன்னைக்கு எனக்கு புரியுது, நான் வாழ்க்கையிலே தொலைக்க முடியாத ஒண்ணு கிடைச்சிருக்கு, எனக்கு தொலைக்காத ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னா அர்ஜுன் என்னோட தோழன் தான் எனக்கு கிடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரெண்டு, இத்தனை வருஷமா இது என்ன உறவுனே தெரியாம போயிட்டு இருந்தது, இப்பதான் நம்ம லக்ஷ்மி அவங்க வாயால என்னோட ஃப்ரெண்டா, நான் என்னோட தோழனா, எனக்கு கஷ்டத்துல நீ எனக்கு கூட இருக்கிற ஒரு தோழனா கிடைச்சிருக்க, இது எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுன் கண்ணு கலங்குது. உடனே லக்ஷ்மி இப்படி சொல்லிட்டு போறாங்க. இப்ப பார்த்தா அர்ஜுனோட அம்மா ரொம்பவே பெருமைப்படுறாங்க. அர்ஜுன், முதல்ல தான் உன் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு, ஒரு பொண்ணு உன்னை ஏமாத்திட்டு போயிட்டா, அதுக்கடுத்து நீ குடிச்சு உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்கிட்ட, அதுக்கடுத்து நீ லக்ஷ்மியை தான் நீ மனசார விரும்பின, ஆனா இப்போ அது லக்ஷ்மிக்கு வேற ஒரு வாழ்க்கை இருக்கு, அவ இன்னும் அவன் கணவனை தான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்ச பின்ன நீ அவளுக்கு உதவியா இருக்க, உறுதுணையா இருக்கிற பத்தியா, எனக்கு ஒன்னு நினைக்கவே ரொம்ப பெருமையா இருக்கு அர்ஜுன், நீ இதுக்கடுத்து நீ மாற மாட்டேன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பா இதுக்கடுத்து உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அர்ஜுன், எனக்கு ஒண்ணு நினைச்சா பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களும் பாராட்டிட்டு போறாங்க. அர்ஜுனுக்கும் சோகமா தான் இருக்கு, இருந்தாலும் அவரு காதலிச்ச பொண்ணாச்சு, அவங்க பொண்ணு நல்லா, அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவர் நினைக்க மாட்டாரா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அவர் லக்ஷ்மிக்கு எல்லா உதவியும் அவரால் என்னெல்லாம் முடியுமோ எல்லா உதவியும் அவரும் பண்ணி கொடுக்குறாரு. அப்படியே பார்த்தா இங்க குடுகுடுப்புக்காரர் வாசிச்சுக்கிட்டே வீடு வாசல்ல வந்துட்டு இருக்காரு, மித்ரா வீட்டு வாசல்ல வந்துகிட்டே இருக்காரு.
நம்ம மித்ரா அம்மாவும் மித்ரா அப்பாவும் பேசிட்டு இருக்கிறாங்க ஹாலில் உட்காந்து. அப்ப லக்கி பாப்பா வரா, ரோட்ல யாரு போறா இப்படி சத்தம் போட்டுட்டு போறா அப்படின்னு சொல்றாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம நிகழ்காலத்தை சொல்றவர் தான், குடுகுடுப்புக்காரர் போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஓ, அப்போ நம்ம ஃபியூச்சரை சொல்லுவாங்களா? ஆமா சொல்லுவாங்க, ஏன் நீ என்ன கேட்க போற, இருங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்து, ஐயோ குடுகுடுப்புக்காரரே அப்படின்னு சொல்லி நம்ம லக்கி பாப்பா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னே அவரு வராரு. என்ன பாப்பா, குட்டி பாப்பா, உனக்கு என்ன தெரியணும், உனக்கு என்ன என் கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், என்னோட அப்பா ஒரு பெரிய பிசினஸ் ப்ராஜெக்ட் எடுக்கணும்னு ரொம்ப அதுக்காக வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்குமா கிடைக்காதான்னு மட்டும் நீங்க பார்த்து சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. உடனே அந்த குடுகுடுப்புக்காரரும் புரியாத மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பாரு. அதாவது இந்த வீட்டை விட்டு போன ஒரு சொந்தம் திரும்ப வருது, இந்த வீட்டை விட்டு போன ஒரு உறவு உனக்கு திரும்ப கிடைக்குது, இந்த வீட்டை விட்டு தூரமா போன ஒரு சந்தோஷம் உங்க வீட்டை தேடி வருது அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி தான் இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வராங்கிறத லக்ஷ்மின்னு சொல்லாம ஒரு பொண்ணுன்னு சொல்லாம புரியாத புதிர் மாதிரி இந்த குடுகுடுப்புக்காரர் சொல்லிட்டு இருப்பாரு. உடனே நம்ம மனிஷாவும் வந்துருவாங்க, தேவயானியும் வந்துருவாங்க. வந்துட்டு இவரே என்ன இந்த குடுகுடுப்புக்காரரு சொல்றதே ஒன்றும் எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து மித்ராக்கு கிடைக்குங்கிறத ரொம்ப சுத்தி வளைச்சு இன்டெரக்டா சொல்லிட்டு இருப்பாரு. மனிஷாக்கு வந்து நீ இந்த வீட்டை விட்டு போற நேரம் ரொம்ப தூரத்துல இல்ல, நீ என்னெல்லாம் பண்ணனு சீக்கிரமே வெட்ட வெளிச்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மனிஷாக்கு புரியாத மாதிரி பேசிட்டு இருப்பாரு. இவருக்கு என்ன சொல்றாருன்னே புரியல அப்படின்னா அடுத்து தேவயானி வருவாங்க. வந்து அவங்க ஐயா குடுகுடுப்புக்காரரே, என் பையன் விவேக் கல்யாணம் அப்படின்னோட விவேக் வந்துருவாரு. அம்மா இவர்கிட்ட கூட நீங்க விட்டு வைக்க மாட்டீங்களா, இவர்கிட்டயும் கேட்பீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. டேய் என் பையன் கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க வருவாரு. அதுக்கும் அவங்க என்ன சொன்னாங்க புரியாத மாதிரி தான் அவர் சொல்ல போறாரு. இதுக்கடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, அந்த ப்ராஜெக்ட் வந்து மித்ராக்கு மட்டும் கிடைக்க போதா, இல்ல மித்ராக்கும் அர்ஜுனுக்கும் கிடைக்க போதா, இல்ல அர்ஜுனுக்கு மட்டும் கிடைக்க போதா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஹை பட்டனை மறக்காம தட்டி விடுங்க மக்களே. அண்ட் நம்ம அவள் வருவாளா சீரியல் போட்டுட்டு இருக்கோம், சலங்கி சீரியலும் போட்டுட்டு இருக்கோம், மேகா சந்தேஷம் சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்தையும் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.